ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு வச்ச மட்டன் குழம்பு இருந்துச்சு. தீக்ஷித்துக்கு வந்து பானிபூரிக்கு மட்டன் குழம்பு இல்லை சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சரி, தீக்ஷித்துக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பொரிச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வரையில் பானிபூரி பொரிச்சு வச்சுட்டேன். பானிபூரி வந்து நீங்கள் பொரிச்ச பானிபூரி கடையில் வாங்கும்போது ரேட்டு வந்து அதிகம். அதுவே 1 கிலோ பொரிக்காத பானிபூரி வந்து 90 ரூபாய்க்கு தான் வந்துச்சு. கரெக்டாக எனக்கு தெரியல, வாங்கி 2-3 மாதம் ஆச்சு, இருந்தால் கரெக்டாக தெரில. 1 கிலோ வாங்கிட்டோன்னா நம்ம வேணுங்கிறப்பெல்லாம் பொரிச்சிக்கலாம். வீட்டில் நான்வெஜ் செய்கிற அன்றைக்கி பொரிச்சு கொடுத்துக்கலாம். ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. சரி, அவனை குழம்பு ஊற்றி கொடுத்துடலான்ட்டு குழம்பு சுண்ட சுண்ட கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. அளவாக தான் ஊற்றி கொடுத்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக. தீக்ஷித்து இந்தா எதுவா எப்படி இருக்குது நேற்றுக்கு வச்சு மட்டன் குழம்போட? நல்லா தான் இருக்குதா? போய் சாப்பிடு. இறக்கி விட்டு நான் போய் டீ எடுத்துட்டு சாப்பிட்றேன்ட்டு எடுத்துக்கிட்டேன். 6:30 மணிக்கு வந்துட்டாரு. அப்புறம் அவரு வர காப்பி போட்டாரு. வர காப்பி போட்டு பானிபூரி போட்டு கொடுத்தேன். நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நேற்று வச்ச மட்டன் குழம்பு பானிபூரிக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா?